அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கங்கள். தினமொரு தகவலின் 378வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இந்த தூரங்கள் தொடர்பாக வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு இலகு நுட்ப முறையை பயன்படுத்தி விடை கொடுக்க முடியும் என்பதனை வாருங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள், எக்ஸ் y ஆகிய இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 280 கிலோமீட்டர் ஆகும். எக்ஸில் இருந்து வையை நோக்கி புறப்பட்ட பேருந்து மணித்தியாலத்திற்கு 25 கிலோமீட்டர் வேகத்திலும், வையிலிருந்து எக்ஸை நோக்கி புறப்பட்ட முச்சக்கர வண்டி 15 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணத்தை ஆரம்பித்தன. முற்பகல் 8 மணிக்கு இரு வாகனங்களும் பயணத்தை ஆரம்பித்தன எனில் அவை ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரம் யாதென்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கேள்வியை நீங்க செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா இதனுடைய கருத்தை வடிவா விளங்கி கொள்ள வேணும். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், இதுல இந்த எக்ஸ் y என்று சொல்லி ரெண்டு நகரங்கள் தரப்பட்டிருக்குது பிள்ளைகள். இந்த எக்ஸில இருந்து இந்த y நகரத்துக்கான தூரம் தரப்பட்டிருக்கின்றது 280 கிலோமீட்டர் என்று சொல்லி. சரியா பிள்ளைகள்? 280 கிலோமீட்டர் என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அந்த எக்ஸில இருந்து வையை நோக்கி புறப்பட்ட பேருந்து, இந்த எக்ஸில இருந்து இந்த வையை நோக்கி போட்ட பேருந்து ஒன்றை பற்றி தரப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள். இந்த பேருந்து ஒன்று மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப பேருந்து மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்துல போய் கொண்டிருக்கின்ற என்ன அர்த்தம் சொன்னா பிள்ளைகள், ஒரு மணித்தியாலத்துக்கு அந்த பேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும்ன்றதுதான் இந்த மணிக்கு 25 கிலோமீட்டர்ன்றதுன்ற அர்த்தம். அப்ப அடுத்தது வையிலிருந்து எக்ஸை நோக்கி புறப்பட்ட முச்சக்கர வண்டி 15 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணிக்குதாம். அப்ப வையில இருந்து எக்ஸை நோக்கி ஒரு முச்சக்கர வண்டி புறப்பட்டு இருக்குது பிள்ளைகள். அப்ப இந்த முச்சக்கர வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வருதாம்? மணிக்கு 15 கிலோமீட்டர் என்று சொல்லி சொன்னால் இது மணித்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துடும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதே போலதான் இவங்க என்ன செய்ய போயின, இவர் ஒரு மணித்தியாலத்துல 25 கிலோமீட்டர் வருவார், அவர் அங்கே இருந்து 15 கிலோமீட்டர் வருவார். இப்படி 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 மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கீங்களா பிள்ளைகள், எந்த இடத்துல அவை சந்திப்பினை என்று கேட்டு கிடக்குது. அதாவது முற்பகல் 8 மணிக்கு இரு வாகனங்களும் பயணத்தை ஆரம்பித்தன எனில் அவை ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரம். இவர் ரெண்டு பேரும் வந்து எங்க சந்திப்பினன்றதுதான் பிள்ளைகளுக்கு கேள்வி. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இதுல இந்த 25 கிலோமீட்டருக்கு இவர் வர்றாருன்னு சொன்னா அதுக்கு எத்தனை மணித்தியாலம் தேவை? ஒரு மணித்தியாலம் தேவை. இதே ஒரு மணித்தியாலத்துலதான் அங்கால இருக்கிறவர் என்ன செய்ய போறார்? 15 கிலோமீட்டருக்கு வர போறார். இவர் இந்த 15 கிலோமீட்டர் வர்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் தேவை? அவருக்கும் ஒரு மணித்தியாலம் தான் தேவை. சரியா பிள்ளைகள்? அப்ப இதே போல பிள்ளைகள் இப்படி மாறி மாறி இவரும் ஒரு மணித்தியாலம் இன்னொருக்கா ஓடுவார், அவரும் ஒரு மணித்தியாலம் இன்னொருக்கா ஓடுவார். அப்ப இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரே டைம்ல ஒரு மணித்தியாலத்துல இவர் 25 வந்துட்டாருன்னு சொன்னா இன்னொரு மணித்தியாலம் ஓடினாருன்னா 25 50க்கு வந்துருவார். அடுத்த ஒரு மணித்தியாலம் ஓடினா 50 75க்கு வந்துருவார். இவர் 15ல இருந்தவர் 15, பிறகு 15ஓட இன்னொரு மணித்தியாலம் ஓடினா இன்னும் ஒரு 15 சேர்ந்தா 30 கிலோமீட்டருக்கு வந்துருவாரு. பிறகு இன்னொரு மணித்தியாலம் ஓடினா அதோட 15 சேர்ந்து 45 கிலோமீட்டருக்கு வந்துருவாரு பிள்ளைகள். அப்ப இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வரையக்குள்ள எப்ப சந்திப்பினன்றதுதான் பிள்ளைகளுக்கு கேள்வி. அப்ப நீங்கள் இப்படியே படத்தை கீறி ஒன்றொன்றா போட்டு போட்டு அவரும் இவரும் வந்து கொண்டிருக்கிற தூரங்களை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரம் என்னத்தையும் பார்க்க வேணும், இந்த ரெண்டு பக்கத்திலேயும் வர கூட்டுத்தொகை எப்ப சமனாகுதுன்றத பார்க்கணும். அதை பார்த்தா தான் இங்க 280வது கிலோமீட்டர்ல இருக்கிற தூரத்தை ரெண்டு பேரும் எப்ப சந்திப்பினன்றது தெரியும். ஏன், இவரும் ஏர்லியா போயிருவார், அவரும் இங்க இருந்து வந்துருவாரு பிள்ளைகள். அப்ப வரையக்குள்ள ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் எத்தனை இருக்க வேணும்? இந்த தூரத்தையும் நீங்கள் கூட்டி 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 எப்ப ரெண்டையும் கூட்டுத்தொகை 280 வருது கண்டுபிடிச்சாதான் என்ன செய்யலாம், இவர் எவ்வளவு தூரம் போயிருக்கிறார், எத்தனை மணிக்கு சந்திப்பார் என்று சொல்லி தெரியும். அப்ப இவ்வளவுத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒரே ஒரு இலகு நுட்ப முறையை பயன்படுத்தி கொள்றோம் பிள்ளைகள். ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. இந்த பேருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகும்ன்றதை அறிஞ்சு கொள்ளுங்க. பேருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர் போகும். சரியா பிள்ளைகள்? அதே போல முச்சக்கர வண்டி ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? 15 கிலோமீட்டர் போகும். ரெண்டும் ஒரு மணித்தியாலத்துக்கு பயணிக்கின்ற தூரத்தை கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளைகள். கூட்டினா 25 15 40 என்று சொல்லி பிள்ளைகளுக்கு விட கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டெப் செய்து கொள்ளுங்க பிள்ளைகள்.
நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த 40 கிலோமீட்டர்ன்றது இந்த ஒரு மணித்தியாலத்துல இவங்க பயணிக்கின்ற தூரம். சரிதானே? இவரும் ஒரு மணித்தியாலத்துல இவ்வளவு வருவார், அவரும் ஒரு மணித்தியாலத்துல இவ்வளவுதான் வருவார். அப்ப ரெண்டுமே பயணிக்கிறது ஒரு மணித்தியாலம் போதும். பிறகு 2 மணித்தியாலம் எடுக்கிறல்ல, இங்க ஒரு மணித்தியாலம் போற அதே நேரத்துக்குள்ளதான் அவரும் அங்க ஒரு மணித்தியாலம் வர போறார். அப்ப ஒரு மணித்தியாலத்துல பயணிச்ச மொத்த தூரம் இவ 40 கிலோமீட்டர். அப்ப இந்த 280 அடுத்ததை எழுதி கொள்றீங்கள். அந்த 280 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை 40 கிலோமீட்டர் இருக்குன்னு பாக்குறீங்க வகுத்து. சரியா பிள்ளைகள்? ஏன் இந்த 280க்குள்ள எத்தனை 40 இருக்குன்றத பாத்துட்டீங்கன்னா எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்யணும்ன்றது கிடைச்சிடும். அப்ப 280 40ஆல வகுத்து கொள்றீங்க பிள்ளைகள். வகுக்கிறதுக்கு லேசா என்ன செய்து கொள்ளுங்கண்டா, இந்த 280 40ஆல வகுக்கிறது பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருந்தா இங்க இருக்கிற ஒரு பூஜ்ஜியத்தை விட்டுற நேரம் அங்கேயும் ஒரு பூஜ்ஜியத்தை விட்டுறீங்கன்னா இனி 4ஆல வகுக்கலாம். அப்ப இந்த 2 கிலோ 4 அடங்காது. 4 0 0 2 கிலோ இறக்குறீங்க, 8 கிலோ இறக்கி கொள்றீங்க. அப்ப 4 28ன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு விட கிடைக்கும். அப்ப 28ல 28 போனா 0. அப்ப உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் 7 மணித்தியாலத்துல இவைகள் மொத்தமாக இந்த 280 கிலோமீட்டரை சென்று அடைஞ்சிருவினா. ஏன் இந்த 280க்குள்ள 40 கிலோமீட்டர் 7 இருக்குதுன்றதுனால ஒரு 40 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு இவைக்கு ஒரு மணித்தியாலம் தேவைப்படுது. அதே போல இந்த 280 கிலோமீட்டருக்கும் பயணம் செய்யறதுக்கு இவைக்கு தனியா 7 மணித்தியாலங்கள் போதுமானதாகும். சரியா பிள்ளைகள்? 7 மணித்தியாலங்கள் இவைக்கு போதுமானதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப 7 மணித்தியாலங்கள் இவைகள் பயணிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னா பயணத்தை ஆரம்பிச்ச நேரம் எத்தனை மணி? 8 மணி. 8 மணிக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருந்தா பிள்ளைகள் 7 மணித்தியாலம் தொடர்ச்சியா பயணிச்சா பிறகுதான் இவர்கள் 2 பேரும் வந்து சந்திப்பினார். ஏன் இவரும் அதே தூரம் இங்கே இருந்து போவார், அவரும் அதே தூரம் அங்கே இருந்து வருவார். 7 மணித்தியாலத்துல தான் சந்திப்பினார். இங்கே இருந்து 7 மணித்தியாலம், அங்கே இருந்து 7 மணித்தியாலம் வரும். அந்த டைம்ல தான் 280 வருதுன்றதுனால அவர் 7 மணித்தியாலத்துல தான் சந்திப்பினான். அப்ப என்ன செய்து கொள்றீங்க? 0 0 8 மேலும் 15 என்று சொல்லி பிள்ளைகளுக்கு விட கிடைக்கும். அப்ப இது 24 மணி நேர கடிகாரத்துல விட கிடைச்சிருக்குது. ஆனா உங்களுக்கு இதை தரப்பட்டிருக்கிறது 12 மணித்தியால கடிகார நேரத்துல. அப்ப இத 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்த போறீங்க. என்னட்டு மாத்துறது? தரப்பட்ட 24 மணித்தியால கடிகார நேரத்துல இருந்து 12 மணித்தியாலங்களை கழிச்சு விடுவீங்களாக இருந்தால் பிள்ளைகள் சாதாரண கடிகார நேரத்துக்கு வந்துடும். அப்ப 0ல 0 கழிக்கிறீங்க, 5ல 2 கழிச்சா 3, 1ல 1 கழிச்சா 0. அப்ப 3 மணி என்று சொல்லி நீங்கள் நார்மலா விட போட்டு கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இவங்க 3 மணிக்கு 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சு கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைகள்? இதே கேள்வியை பிள்ளைகளை மாத்தி கேட்டாலும் அதுக்கு விட சொல்றதுக்கு தயாராக இருக்க வேணும். அதாவது கேள்வி எப்படி வருமாண்டா பிள்ளைகள்? இப்ப இவங்க 7 மணித்தியாலத்துல சந்திக்கணும்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இவங்க சந்திக்கும் போது இந்த பேருந்து எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப பேருந்து எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கண்டுகொள்ள இயலுமே. இது பயணிச்சது 7 மணித்தியாலம் சொல்லி கண்டுட்டோம். அப்ப 7 மணித்தியாலத்திலையும் ஒரு மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர் பயணிக்கும்னு சொன்னா இந்த பேருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர் பயணிக்கும்டா 7 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு பயணிக்கும்? 25 7ஆல பெருக்கி விடுவீங்க. 7 5 35, 5 எழுதி 3 மிகுதி, 7 2 14, 14 3 17. அப்ப 175 கிலோமீட்டர் இது அந்த 7 மணித்தியாலத்துல பயணிச்சிரும் பிள்ளைகள். அப்ப இது எங்க வந்து நிற்கும்? இந்த 175வது கிலோமீட்டர்ல இவர் வந்து நிற்பாரு. யாரு? பேர் வந்து 175வது கிலோமீட்டர்ல வந்து நிற்பாரு. அதே போல அந்த முச்சக்கர வண்டி இந்த 7 மணித்தியாலத்துல எவ்வளவு தூரம் பயணிக்கும் அதையும் பெருக்கி பார்த்து கொள்றீங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு தூரம் பயணிப்பார்? 15 கிலோமீட்டர் என்று சொன்னா 15 7ஆல பெருக்கி கொள்றீங்க பிள்ளைகள். 7 5 35, 5 எழுதி 3 மிகுதி, 7 1 7, 7 3 10. இவர் 105 கிலோமீட்டர் பயணிச்சிருப்பார். இவர் எவ்வளவு கிலோமீட்டர்? 105 கிலோமீட்டர் பயணிச்சிருப்பார் பிள்ளைகள். அப்ப அவர் அங்க இருந்து 105 கிலோமீட்டர், இவர் இங்க இருந்து 175 கிலோமீட்டர். 2 பேரும் சந்திக்க போற தூரத்தை பாருங்க எப்படி இருக்க போகுது. 5 5 கூட்டினா 10 பிள்ளைகள், 0 எழுதி 1 மிச்சம், 7 1 கூட்டினா 8, 1 1 2. அப்ப இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பயணிச்ச மொத்த தூரம் எவ்வளவு வரப்போகுது? 280 கிலோமீட்டராக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? இவர் 7 மணித்தியாலத்துல 175 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சவர், அவர் 7 மணித்தியாலத்துல 105 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சவர். 2 பேரும் வந்து சந்திக்கும் போது 2 பேருடைய பயண தூரத்தின் கூட்டுத்தொகையை பார்த்து கொள்றோம். 280 கிலோமீட்டராக இருக்கும். அப்ப இந்த நகரத்தின் தூரம் எக்ஸ்ல இருந்து y வரைக்கும் 280 கிலோமீட்டர் தூரம் என்று தரப்பட்டதுனால இந்த விட மிகச்சரியாக இருக்கும்.
சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களை இப்ப கேள்வி கேட்டா மாத்தி கேட்டாலும் விடை எழுதுறதுக்கு தயாரா இருப்பீங்க. என்னண்டு ரெண்டு பேரும் சந்திக்கும் போது பேருந்து எத்தனையாவது கிலோமீட்டர் தூரத்துல நிக்கும்னு கேட்டா 175 கிலோமீட்டர் தூரத்துல நிக்கும்னு சொல்லுவீங்க. அதே போல முச்சக்கர வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல நிக்கும்டா 105 கிலோமீட்டர் சொல்லுவீங்க. எத்தனை மணிக்கு சந்திக்கும்னு கேட்டா 3 மணி என்று சொல்லிக் கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைகள்? இவ்வாறாக எப்படியான கேள்வி வந்தாலும் நீங்கள் ஒன்றை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும் பிள்ளைகள். இந்த மணிக்கு 25 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுறதுடைய அர்த்தம் ஒரு மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர் செல்லும் என்றதை நீங்கள் உங்களோட நினைவில வச்சிருந்தா முழு கேள்விக்கும் ஈஸியா விடை எழுதி கொள்ளுவீங்க. அப்ப ஸ்டெப்பை மறக்காதீங்க பிள்ளைகள். தரப்படுகின்ற இந்த 2 வாகனங்களினுடைய ஒரு மணித்தியாலத்துக்கு பயணிக்க போகின்ற தூரங்களை கூட்டி கொள்றீங்க பிள்ளைகள். கூட்டி வந்த விடையை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து மொத்த பயண தூரத்தை கூட்டி வந்த தூரத்தால வகுத்து கொண்டீங்களா மணித்தியாலம் எவ்வளவுன்னு சொல்லி கிடைக்கும் பிள்ளைகள். தரப்பட்ட நேரத்தோட அந்த மணித்தியாலத்தை கூட்டி கொண்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு சரியான விடை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைக்காக இறுதியில் ஒரு வினா கொடுக்கப்படும். அதற்குரிய விடைகளை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவித்துக் கொள்ளுங்க. நாளைய தினம் இன்னும் ஒரு நுண்ணறிவு வினாவுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். XY ஆகிய இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 400 கிலோமீட்டர் ஆகும். எக்ஸில் இருந்து வையை நோக்கி புறப்பட்ட பேருந்து மணித்தியாலத்திற்கு 33 கிலோமீட்டர் வேகத்திலும், வையிலிருந்து எக்ஸை நோக்கி புறப்பட்ட முச்சக்கர வண்டி 17 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணத்தை ஆரம்பித்தன. முற்பகல் 11 மணிக்கு இரு வாகனங்களும் பயணத்தை ஆரம்பித்தன எனின் அவை ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரம் யாது?